பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கலங்காதீங்க தேவ பிள்ளைகளை. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அநேக காரியங்களை நம்ம யோசித்து பார்க்கும்போது ஏன், எதுக்கு, எப்படி 1000 கேள்விகளை ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதை தியானிக்க போகிறோம் ஒரு வசனத்தின் மூலமாய். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு தாவீது, நான் இப்போது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொன்னார். தாவீதுடைய சகோதரர்கள் யுத்த களத்தில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து தகப்பன் தாவீதை அனுப்புகிறான். தாவீது அங்கு போய் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு மிகப்பெரிய அந்த பெலிஸ்தேனாகிய கோலியாத் நின்று கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் தரக்குறைவாய் பேசி யுத்தத்துக்கு அழைக்கிறான். இதை பார்த்தவுடன் தாவீதுடைய உள்ளத்தில் ஒரு அக்கினி எழும்புகிறது. எப்படியாவது அவனை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி எழும்புகிறான். ஆனால் அங்கு இருந்தவர்கள் தாவீதுடைய உருவத்தையும் அவனுடைய வளர்ச்சியும் பார்த்து அவனை உதாசீனப்படுத்தி அவர்கள் சகோதரர்களே தாவீதை வெறுத்து ஒதுக்கி அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் தாவீதுக்கு மாத்திரம் ஒரு நிச்சயம், நான் இந்த யுத்த களத்திற்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என்னை இந்த இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று நம்பினான். அவன் நம்பின அந்த நம்பிக்கையின்படி கர்த்தர் அன்றைக்கு கோலியாத்தை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை கேட்கிற தெரிந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் உங்களை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் இந்த சபையிலே, நீங்கள் போகிற அந்த சபையிலே உங்களை வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளியிலே கர்த்தர் கொண்டு போய் வைத்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு முகாந்திரம் உண்டு. அவர் காரணமில்லாமல் எதையும் செய்கிற தேவன் கிடையாது. அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறீங்களா, ஒரு தோல்வியை சந்திக்கிறீங்களா, காரணமில்லாமல் ஒரு இடத்துக்கு நீங்கள் மாறிப்போக வேண்டிய சூழ்நிலை வருகிறதா, எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. ஆரம்பத்தை மாத்திரம் பார்க்கிற நீங்கள் முடிவை பாருங்கள், அது சம்பூர்ணமாக இருக்கும். ஆம் தேவ பிள்ளையை, அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் முகாந்திரம் உண்டு. தாவீதை அங்கு கொண்டு போனதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தாவீது அங்கு போகாவிட்டால் நிச்சயமா இஸ்ரவேலர்கள் தோற்று போயிருப்பார்கள். தேவ நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கும். கோலியாத்தை ஜெயம் பெற்றிருப்பான். ஆனால் கர்த்தர் ஒரு முகாந்திரத்தோடு தாவீதை அங்கு கொண்டு போய் கோலியாத்தை வீழ்ச்சி அந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு என்று சொல்லி விசுவாசிங்கள். என்னுடைய ஊழியத்தின் பாதையில், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் கசப்பாக இருக்கும், வேதனையாக இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கும். அப்போ அந்த இருதயத்தில் கை வைத்து செல்வ, ஆண்டவரே, இந்த காரியத்தை நீ அனுமதித்திற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவரே, என்னை இந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த ஊழியத்தை என் கையில் கொடுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த சிறு கூட்டத்தை மேய்ப்பதற்கு என்னை நீர் வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவரே, ஏற்ற வேளையில் அதை என் கண்கள் காணும் என்று சொல்லி நான் அறிக்கையிட்டு ஜெபிப்பேன். கர்த்தர் இதுவரைக்கும் அப்படியே நடத்துகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு முகாந்திரம் உண்டு. கவலையப்படாதீங்க. ஏற்ற வேளையிலே கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். ஏற்ற நாட்களிலே கர்த்தர் நடத்த வேண்டிய பாதையில் நடத்துவார். உங்கள் கண்கள் காண வேண்டியதை காண செய்யும். உங்கள் உயர்வை கர்த்தர் காண செய்வார். உங்கள் மேன்மையை கர்த்தர் பெருக செய்வார். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். அதை ஒருவேளை நீங்களும் நானும் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் ஏற்ற வேளையிலே கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு இந்த வார்த்தையுடைய தெளிவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு முகாந்திரத்தை வைத்து இந்த நிச்சயத்தோடு கூட ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, எங்களை நீர் அழைத்ததற்கும் தெரிந்து கொண்டதற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. அதை உணர்ந்து கொண்டவளாய் தொடர்ந்து ஓட எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.